வடகொரியா இருக்க, அது சமீபத்தில தன்னுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. மிக மிக முக்கியமான மாற்றம். அந்த மாற்றத்தில என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வடகொரியா அதிபர் அவர் பேர் கிம் ஜான் உன். அவருக்கு ரோட்ல போம்போது, அல்லது கார்ல போம்போது, அது போம்போது விபத்துல இறந்துட்டாருன்னா, அல்லது யாராவது அவரை சுட்டு கொன்னுட்டாங்கன்னா, அல்லது ஏவுகணை வீசி அவர் கொல்லப்பட்டார்னா, அல்லது அவருக்கு விஷம் வைத்து கொல்லப்பட்டாருன்னு சொன்னா, இப்படி என்ன காரணங்கள்னாலும் அசாதாரண மரணம் அவர் அடைந்து விட்டால், உடனடியாக அவர் இறந்த செய்தி வடகொரியாவினுடைய இராணுவ தலைமையகத்திற்கு சிக்னல்கள் மூலமாக தெரிவிக்கப்படும். அப்ப அங்க சிக்னல்கள் என்ன செய்யும்னா, உடனடியாக மனிதர்களை எதிர்பார்க்காமல், இராணுவ ஜெனரல்களை எதிர்பார்க்காமல், ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசில்னு சொல்வாங்க. கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அந்த ஏவுகணைகளை, அணுகுண்டு பொருத்திய ஏவுகணைகளை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா நகரங்களின் மீது அணுகுண்டுகளை பொழியும். அமெரிக்காவை நகரங்களை சாம்பலாக்கிவிடும் என்கின்ற ஒரு சட்டத்தை அவர் மாற்றியிருக்கிறார். பெரிய அமெரிக்காவில் உள்ள அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வெலவெலத்து போய் இருக்கிறாங்க. என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அமெரிக்காவில் உள்ள இராணுவ ஜெனரல்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முக்கியமான வேலை என்ன தெரியுமா? கிம் ஜான் இருக்கார, அவர் அவர் உயிரோட பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும்னு பார்த்துக்கிட வேண்டிய பொறுப்பு அமெரிக்காக்காரனுக்கு வந்திருக்கு பாருங்க.